எக்காலஜி என்பது எதை பற்றிய அறிவியல்? உயிரினத்துக்கும் சுற்றுப்புறத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றியது. பூமியை சூரியனின் தீய கதிர்களிலிருந்து காப்பது ஓசோன் வாயு படலம். ஓசோன் படலம் குறைய காரணமான வாயு குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC. ஓசோன் படல குறைவால் பூமியை தாக்கும் கதிர்கள் புற ஊதா கதிர்கள் தாக்குவதால் தோன்றும் நோய்கள் தோல்வியாதி, புற்றுநோய். குளோரோஃப்ளோரோ கார்பன் எந்த தொழிற்சாலை கழிவுகள்? குளிர்பதன பெட்டி தயாரிப்பு தொழில். அமில மழை என்பது என்ன? கழிவு வாயுக்கள் மழை நீரில் கரைந்து அமிலமாக பொழிதல். அமில மழையில் உள்ள முக்கிய அமிலங்கள் எவை? கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், குளோரிக் அமிலம். அமில மழையின் முக்கிய பாதிப்புகள் யாவை? தாவரங்கள் மற்றும் நீர்நிலை உயிரினங்கள் அழிவு. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்பது என்ன? காற்றின் கார்பன் டை ஆக்சைடு அளவு உயர்ந்து வெப்பநிலை உயர்தல். புகை வண்டிகளில் வெளிப்படும் முக்கிய கழிவு வாயுக்கள் எது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. உலக சுகாதார தினம் கொண்டாடும் நாள் ஜூன் 5. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 21. பூமி வெப்பநிலை உயர்வால் முதல் பாதிப்பு என்ன? துருவ பனி உருகி கடல் மட்டம் உயரும். கடல் மட்ட உயர்வால் தோன்றும் அபாயம் என்ன? சிறு சிறு தீவுகள். உலகின் கடலோர பகுதிகள் நீரில் மூழ்கும். ஓசோன் படலம் பூமியிலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது? 30 கிலோமீட்டர். ஓசோன் வாயுவின் குறியீடு என்ன? 03. இயற்கையில் ஆக்சிஜன் ஓசோனாக மாறுவது எப்போது? மின்னல் உருவாகும் போது. இயற்கையில் ஆக்சிஜன் ஓசோனாக மாறுவது எப்போது? மின்னல் மின்னும் போது. மின்னல் உருவாகும் போது. மணிமண்டல உயர் அடுக்குகளின் பெயர். ஸ்ட்ரேட்டோஸ்பியர். அகச்சிவப்பு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? சர் வில்லியம் ஹெர்ஷல். காற்றின் ஈரப்பதம் காண பயன்படும் கருவி எது? ஹைட்ரோமீட்டர். CFC என்பதன் விரிவாக்கம் என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். TNT என்பதன் விரிவாக்கம் என்ன? ட்ரை நிட்ரோடோலின். காடுகள் வெள்ள காலங்களில் எவ்வாறு பயன்படுகிறது? நீர் தடுப்புகளாக. தாவரத்தின் நீச வெப்பநிலை என்பது என்ன? நீச வெப்பநிலையை விட வெப்பநிலை குறைந்தால் தாவரம் இறந்துவிடும். தாவரத்தின் நீச வெப்பநிலை என்பது என்ன? நீச வெப்பநிலை விட குறைந்தால் தாவரம் இறந்துவிடும். உச்ச வெப்பநிலை என்பது என்ன? உச்ச வெப்பநிலை விட வெப்பநிலை உயர்ந்தால் தாவரம் இறந்துவிடும். மித வெப்பநிலை என்பது என்ன? குறிப்பிட்ட வெப்பநிலையில் தாவரம் நன்றாக வளரும். இது மித வெப்பநிலை ஆகும். சூழ்நிலையில் மண் என அழைக்கப்படுவது எது? பூமியின் வெளியடுக்கு மண் ஆகும். மிகச் சிறிய மண் துகள்களை கொண்ட மண் எது? களிமண். பசளை மண் என்பது யாது? சம அளவு மணலும் களிமண்ணும் சேர்ந்த கலவை. வண்டல் மண் பொதுவாக எங்கு காணப்படுகிறது? ஆற்று படிவங்களில்.
மிகவும் வளமான மண் வகை எது? வண்டல் மண். மண்ணிற்கு சத்து, காற்றோட்டம் மற்றும் நீரோட்டத்தை அளிப்பது எது? மக்கு. மண்ணில் காற்றோட்டம் ஏற்பட உதவும் உயிரினம் எது? மண்புழு. விவசாயிகளின் நண்பன் என அழைக்கப்படும் உயிரினம் எது? மண்புழு. காற்று, நீர் போன்றவற்றையும் வளமான மேற்பரப்பு மண் அடித்துச் செல்ல படுதலுக்கு பெயர் என்ன? மண் அரிப்பு. சாதாரணமாக உயிரினங்கள் நன்றாக செயல்படக்கூடிய வெப்ப அளவு 0 டிகிரி சென்டிகிரேட்டிலிருந்து 50 டிகிரி சென்டிகிரேட் வரை. மெட்ராலஜி என்பது எதை பற்றிய அறிவியல்? காலநிலை. வெதர்.